வணக்கம் குருதேவ். நீங்கள் என்னுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் என்னுடைய புரிதலையும் ஆடியோவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் குருதேவ். நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ரொம்ப குயிக்காக அமைதி நிலைக்கும் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கும் கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகிற விஷயம் அது கூடவே பயணிக்க முடியுது. அங்கே எந்த கேள்விகளுக்கோ இல்லை இங்கே என்ன எனக்கு உணர்த்தப்படுதுன்ற விஷயங்களுக்கோ எதுக்கும் ஆட்படாமல் அந்த உணர்வு நிலை கூடவே பயணிக்க முடியுது. இதே நான் ஒரு இண்டிவிஜுவல் மெடிடேஷன் செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உடம்பை தளர்வு செய்யும் போதே எனக்குள்ளே சில எண்ணங்கள் வரும். ஸோ அந்த எண்ணங்களை தவிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அந்த உடம்பை தளர்வு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நான் தியானத்தில் உட்காருவேன். அந்த உட்காரும் போதும் என்னோடய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒளின்ற விஷயத்தில் நான் கவனத்தை செலுத்தி உட்காருவேன். அப்படி உட்காரும்போது திரும்பிய எண்ணங்கள் குறுக்க வரும், உணர்ச்சிகள் குறுக்க வரும். அதெல்லாம் பொறுமையாக கவனிச்சிட்டதுக்கப்புறமா நான் ஒரு அமைதியான நிலைக்குள்ளே போவேன். அந்த அமைதியான நிலைக்குள்ளே போக போக தான் என்னால் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை உணர முடியும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் இப்போ கொடுக்க ப்ராக்டிசஸ் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, குயிக்காக அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை உணர முடியுது. நான் எங்கெல்லாம் தப்பு செய்கிறேன், எங்கெல்லாம் உணர்ச்சிகள் வெளிப்படுது, எங்கெல்லாம் எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்க முடிகிறதால என்ன ஆகுது அப்படின்னா, என்னால் அந்த இணைப்புகளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அந்த இணைப்புகளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க முடியுது. அங்கே நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கோ இல்லை எதிர்பார்ப்புகளுக்கோ எந்த இடமும் கொடுக்காம இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் மட்டும் இப்போது ரொம்ப கவனம் செலுத்த முடியுது. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, என் கூட இருக்கக்கூடிய இணைப்புகள் மேலே என்னுடைய கவனங்கள் போயிடும். அப்படி போகிறதால என்ன ஆகும்னா, என்னால் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் இருக்க முடியாது. பேசுகிறது நிறைய இருக்கும், இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய கவனிப்புகள் நிறைய இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் இருக்க மனம் விரும்புது. அப்படி இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் டீப்பாக சைலன்ஸ்குள்ளே போக முடியுது. நிறைய சைலன்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஷயங்களை செய்யறதால எனக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் குறையுது. பதிவுகள் திரும்பியும் ஏற்படுறது கிடையாது. அதே போல் என்னுடைய இணைப்புகளுக்கும் என்னால் முடிஞ்சதை என்னால் செய்ய முடியுது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுங்க குருதேவ். இதுக்கு இன்னொரு புறத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக் என் பையன் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்து என்னுடைய கண்ணுக்கிட்ட அடிச்சிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவர் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு, இது நாளைக்கு வேறு யாருக்கு மேலேயாவது செஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க கண் என்ன ஆகும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை அடிச்சிட்டேன். அப்போ அடித்ததுக்கப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு அதை டைரியிலையும் எழுதி அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருந்துச்சு அந்த டைமில். இதோட இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இப்போ 2 டேஸ் பேக் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அப்போ நாங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பையன் என் மேலே எச்சில் துப்பிட்டார் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே. அது தெரிஞ்சே செஞ்சிட்டாரு. அப்போ நான் சைலண்ட்டாக இருந்தேன். எனக்குள்ளே எந்த உணர்வோ எண்ணங்களோ இல்லை சலனமோ எதுவுமே ஏற்படலை. நான் பொறுமையாக என்னுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கும் வாயெல்லாம் துலக்கி விட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா தூங்க போகிறப்போ நான் ஜஸ்ட் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்போ கூப்பிட்டு போகாமல் விட்டதால் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்னு தான் நான் கேட்டேன். நான் வேறு எதுவுமே அவரை கேட்கல. அப்போ அவர் சொன்னார், நான் செஞ்சது தப்பு தான், நான் இனிமேல் அதை விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது உணர்வுபூர்வமாக சொன்னார். ஸோ உங்கள் ஒர்க் என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எவ்வளோ டீப்பாக இது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, நான் உணர்ச்சிகளுக்கோ இல்லை எந்த கொந்தளிப்புக்கோ ஆளாகாமல் இப்போ என்னால் புறத்தில் நல்லா என்னுடைய இணைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்க முடியுது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னால் விஷயங்கள் செய்ய முடியுது. ஸோ
ஸோ இதுலேயே உங்கள் ஒர்க் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க குருதேவ். ரொம்ப தேங்க்ஸ்.